இந்த மோதிரத்தை கொடுன்னு சொன்னான். இப்ப அவ கதைய நீதான் தெரிஞ்சுக்கிட்ட. நீலவேணி சொன்ன அந்த நல்ல ஆத்மா நீதான். கைய காட்டு. பத்திரமா வச்சுக்கோ. அப்பா, நீங்க தான் அதோட ஆபத்து என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அது மேல கைய வச்சு எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயி போச்சுன்னா என்னப்பா பண்றது? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுடா. அதுக்கு தெய்வீக சக்தி இருக்கு. அது மட்டும் இந்த வீட்டுல இருந்தா நீலவேணியோட ஆவியால உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பொக்கிஷம் உங்களை காப்பாத்துண்டா. நான் அதுக்காக தான் சொல்றேன். ஆமா ஆமா, காப்பாத்தும் சொல்லிக்கிட்டாங்க. டேய், இப்ப எதுக்குடா சிரிக்கிற? ஒரு கட்டை போட்டி காப்பாத்துனா இதெல்லாம் யார் நம்புறது? இத்தனை நாளா அது நீலவேணி வீட்டுல தானே இருந்துச்சு. அவங்கள அது காப்பாத்திச்சா? அப்பம் பொண்ணு 2 பேர்ல செத்து போயிட்டாங்க. மூளைங்க புரியாம பேசாத. வேங்கையூர் ஜமீன் வம்சம் நீலவேணியோட முடியணுங்கிறது விதி. அப்படி ஒரு சாபம் இருக்கிறதுனாலதான் அந்த பொக்கிஷம் அவங்களை காப்பாத்தல. இந்த விஷயம் அவங்க கூடவே இருந்தானே மாதவங்கிற ஜோசியன், அவனுக்கு நல்லா தெரியும். அந்த பகவான்ஜியோட அப்பனா? அவனே தான்டா. வேங்கையூர் ஜமீனுக்கு அப்புறம் அந்த பொக்கிஷ பெட்டி வேற இடம் போகணுங்கிறது விதி. போற இடம் செழிக்குங்கிறது சத்தியம். அது தெரிஞ்சுதான்டா நான் அந்த பொக்கிஷ பெட்டியை கைப்பற்ற ஆசைப்பட்டேன். இது நீலவேணியோட மோதிரம். உன்கிட்ட என்ன காரணத்துக்காக இதை ஒப்படைக்க சொன்னான்னு எனக்கு தெரியல. ஆனா அவளால உனக்கு நல்லதுதாம்மா நடக்கும். இது எப்பவும் உன் கூடவே இருக்கட்டும். தாயே, நான் மறுபடியும் சொல்றேன், எப்பவும் நீ தர்மத்தோட பக்கம்தான் இருக்கணும். அதுதான் நல்லது. சரியா? கண்டிப்பா பாட்டிமா. பிறந்தது தப்பான குடும்பத்திலயா இருந்தாலும் நியாயம் எந்த பக்கம் இருக்கோ நான் அந்த பக்கம் தான் இருப்பேன். பாட்டிமா, நான் போயிட்டு வரேன். பத்திரமா பார்த்து போயிட்டு வாமா. நான் இப்பவும் சொல்றேன், அது நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நம்ம குடும்பமே நிம்மதியா சௌகரியமா இருக்கலாம். நம்மளை எந்த தீய சக்தியும் அண்டாதுரா. எதிரிங்களே இல்லாம வளமா இருக்கலாம். அவர் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குடா. நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை நீலவேணிதான். எந்த நேரத்துல யார கொள்ளுவான்னு பயந்து பயந்து சாகுறதுக்கு பதிலா உசுர பணிய வச்சாவது அந்த பொக்கிஷத்தை எடுக்கலாமே. இங்க பாரு, ஆழம் தெரியாம காலை விடாத. கிணத்துக்குள்ள பூதம் இருக்கு. ஒரே அடி கொன்னுடும். அது எவ்வளவு பெரிய பூதமா இருந்தாலும் அதை கட்டுப்படுத்த ஒரு சக்தி இருக்கும்டா. அந்த சக்தி எங்க இருக்கு? அது அந்த மார்த்தாண்டத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பா, மார்த்தாண்ட இப்ப ஆவி ரூபத்துல இருக்கா. பூதத்தை கட்டுப்படுத்தி பொக்கிஷத்தை எடுக்கிற வழி அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் மார்த்தாண்டத்தோட ஆவி கூட இப்பவே இது விஷயமா நான் பேசுறேன். பேசுடா, இதுக்கு நிச்சயமா ஒரு வழி கிடைக்கும். கண்டிப்பா. அந்த பொக்கிஷத்தை நம்ம எப்படியாவது எடுத்தே ஆகணும்டா. வாங்கடா. என்ன வில்லனுங்களை பத்த பெருசு? 2வது அத்தியாயத்தை ஆரம்பிச்சிட்டியா? வயசானாலும் நீலாம் திருந்தவே மாட்டியா? டேய், நான் ஒன்னும் பண்ணலடா. என்ன ஒன்னும் பண்ணலையா? நீலவேணி அன்னைக்கு நீ பண்ணதெல்லாம் கண்ணால கண்ட ஒரே சாட்சி நான் தான். அந்த வெப்பத்தை தாங்காம தான் சாராயத்தை குடிச்சு குடிச்சு அணைச்சிட்டு இருக்கேன். நெருப்பால் அணைச்சிட்டு இருக்கேன். இன்னொரு புள்ளைய பெத்து வச்சிருக்கிறியா? திரும்பவும் பாவத்தை பண்ணி அவனையும் குடிகாரனா மாத்துறதுக்கு?
சாமி, நான் ஒருத்தனே போதும் உன் பாவத்தெல்லாம் சுமக்கிறதுக்கு. தெரிந்தே இல்லைன்னா நீலவேணி அண்ணி கையால தான் உனக்கு சாவு. ஞாபகம் வச்சுக்கோ. அவ கனவுல வந்து சாவடிக்கிறான், இவன் பேசி பேசியே சாவடிக்கிறான். அப்புறம் கண்மணி, இன்னொரு விஷயம். வெளியில 2 பசங்க இருந்தாங்களே, அதுல மாநரமா இருந்தானே, அவன் பேர் என்ன? அப்படி ஒரு தடவை பேசும்போது உங்க குடும்பத்துல அடுத்த பலி இந்த நரேஷன் தான் சொன்னான்.